ஏன் பெண்ணாக பிறந்தோம் அப்படின்னு ஒரு நாளாவது மனசுக்குள்ள கேள்வி வந்ததா? அநேக கடமைகள், பொறுப்புகள், வேலைப்பளு, பழிச்சொல், அவமானம், தியாகம், ஏன் நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஒரு ஊரில் ஒரு பெண் கழுதையும் அதோட குட்டியும் கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் 2 பேர் வந்து அந்த கழுதையை கூட்டிட்டு போனாங்க. அந்த கழுதை என்ன நினச்சிச்சுன்னா, நம்மளை ஏதோ மூட்டை தூக்கிக்காக கூட்டிட்டு போகிறாங்கன்னு. ஆனால் அங்கே போய் தான் அது உண்மையை தெரிஞ்சுக்கிச்சு. அது மூட்டை சுமக்க போகவில்லை. இந்த உலகத்தினுடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை சுமக்கத்தான் அது தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. அந்த நாளில் அது சுமந்தது ஒரு சுமை இல்லை, கடவுளையே அது சுமந்தது. நாள்தோறும் மேடு, பள்ளம், மண், கஷ்டம், அதுதான் அதோட வாழ்க்கை. ஆனால் அந்த ஒரு நாள் அது சமமான பாதையில் நடந்தது. அதுக்கு முன்பாக மக்கள் வஸ்திரங்களை விரிச்சாங்க. அதை பார்த்து மக்கள் ஆரவாரம் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? அந்த கழுதை விசேஷமா இருந்ததுனால இல்லை, அதன் மேல் உட்கார்ந்திருந்தவர் விசேஷமானவர். இன்றைக்கு நாமும் அந்த கழுதையைப் போல இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் ஒரு மூலையில் கட்டப்பட்ட வாழ்க்கை. ஆனால் வருத்தப்படாதீங்க, உங்களை அழைக்க கர்த்தர் காத்திருக்கிறார். வேதத்தில் ருத் புத்தகம் 4 அத்தியாயம்தான். ஆனால் அந்த சிறிய புத்தகம் ஒரு பெரிய வரலாற்றுக்கு அடித்தளம். ரூத் ஆரம்பத்தில் என்ன பண்ணினாங்க தெரியுமா? வயலில் கீழே விழுந்த தானியங்களைத்தான் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு சாதாரணமான வாழ்க்கை. ஆனால் அதே ரூத் அதே வயலுக்கு சொந்தக்காரமாயிட்டாங்க. டேவிடன் வம்சத்தில் இடம் பிடிச்சாங்க. இறுதியாக மத்தேயு வசன குறிப்பு கிறிஸ்துவின் வரலாற்றிலே பெயர் எழுதப்பட்டவர் ஆனாங்க. அதாவது ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. கடவுள் உங்களை பெரிய காரியத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உங்களையும் அழைக்க அவர் காத்திருக்கிறார்.